தீபிகா, இந்த மீட்டர் வட்டி, கந்து வட்டி, ராக்கெட் வட்டி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதையெல்லாம் தாண்டும் வகையிலே தற்போது போட்டி போட்டுக் கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. 1 கிராம் ஆபரண தங்கம் இன்று மார்க்கெட்டில் வாங்க வேண்டும் என்றால் 92,000 ரூபாய். இன்றைய நிலவரப்படி 92,640 ரூபாய். ஆனால் இது மட்டுமல்ல, செய்கூலி, அதே போன்று ஜிஎஸ்டி ஆகியவை எல்லாம் போடுவார்கள். இதையெல்லாம் போட்டால் 1 லட்சத்திற்கு மேல் வந்துவிடும். 1 பவுண்ட் 1 சவரன் தங்கம் வேண்டும் என்றால் 1 லட்சத்திற்கு மேல் செலவு செய்ய வேண்டும். இது சாமானிய மக்களுக்கு, மத்திய தர மக்களுக்கு என்பது மிகப்பெரிய இலக்காக, ஒரு எட்டாக்கனியாக தங்கம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் இந்த தற்போது என்ன செய்வது என தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே தற்போது மார்க்கெட்டில் புதிதாக ஒன்று வெகு வேகமாக தற்போது வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. என்னவென்றால் 9 கேரட் தங்கம். அதாவது இந்த 9 கேரட் தங்கத்தின் 1 சவரன் தங்கமே வெறும் 35,000 ரூபாய் தான் ஆகிறது. அந்த 9 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் என்பது 4,358 ரூபாய். 1 சவரன் என்பது 34,864 ரூபாய். ஜிஎஸ்டி கூட இருக்கும், அதே போன்று செய்கூலி இருக்கும். எல்லாம் சேர்த்தாலும் 40,000 நீங்கள் வாங்கிவிட முடியும் என்பதுதான் இன்றைய நிலை. 42,000 ரூபாய்க்குள்ள அதிகபட்சமாக வரும். அதற்குள்ளாக 1 சவரன் தங்கத்தை வாங்கிவிடலாம். ஆனால் இந்த தங்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தங்கம் என்பது 22 கேரட்டுக்கும் 9 கேரட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம் என்பதை தெரிவதற்கு முன்னால் முதல் பல வகையான கேரட் தங்கங்கள் இருக்கின்றன. 9 கேரட் பார்த்தோம். நாம் தற்போது பொதுவாக ஆபரணத்திற்காக பயன்படுத்துவது என்பது 22 கேரட். 24 கேரட் என்பது சுத்தமான தங்கம். 99.9% தங்கம் மட்டுமே இருக்கும். அது பிஸ்கெட்டுகளாக, கோல்டு பிஸ்கெட்டுகள், தங்க கட்டிகளாக இருக்கும். இல்லை என்றால் தங்க நாணயங்களாக வரும். இந்த 22 கேரட் என்பதிலே 91.6% அல்லது 91.7% சுத்தமான தங்கம் இருக்கும். அது மட்டுமின்றி 8.4% வெள்ளி, வெண்கலம், செப்பு போன்றவை எல்லாம் துத்தநாகம் போன்றவற்றை கலப்பார்கள். ஆனால் 20 கேரட், அதற்கு பிறகு 20 கேரட் இருக்கிறது. 20 கேரட் என்றால் 83.3% தங்கம். 18 கேரட் இருக்கிறது. இதெல்லாம் அந்த 18 கேரட் 75%, 12 கேரட் 50%. இந்த 9 கேரட் என்பது வெறும் 37.5% தான் இருக்கும். 37.5% தான் தங்கம், சுத்த தங்கம் இருக்கும். மீதி என்னவென்றால் 62.5% செப்பு, வெள்ளி, துத்தநாகம் போன்ற உலோகங்கள் கலந்துதான் அதை செய்வார்கள். ஆனால் உடையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்.